ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி சண்டே தான். சண்டே நம்ம என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மீன் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள், வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். இதில் மீன் 2 விதமான மீன் இருக்குது. ஒன்று பாறை மீன் இருக்குது, இன்னொன்று வந்து பாங்கடா மீன் சொல்லுவாங்க பெங்களூரில், எனக்கு வேறு பேர் தெரியல. ஸோ இந்த பாங்கடா மீன் மத்தி மீனோட ஒரு சைஸ் பெருசாக இருக்கும் இது. ஸோ இந்த மீன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம் வாங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு 1.5 கிலோ மீனுக்கு நான் இவ்வளோ புளி எடுத்துருக்கேன். ஸோ இந்த புளி கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். இது ஒரு பக்கம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இது ஊற கேப்பில் நம்ம தாளிப்புக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். குழம்புக்கு ஊறிட்டுருக்கும் சைடில். இப்போது கடாயில் எண்ணெய் விட்டுட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு போட வேணாம், ஏன்னா வெந்தயம் போட்டால் உடம்புக்கு குளிர்ச்சி, மீன் குழம்பு ஹீட்டுன்றதுனால நான் வெந்தயமும் சீரகமும் போட்டுட்டு அது கூட வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா ஒரு 5-6 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அது வச்சுருக்கிறேன். அது வதங்கட்டும். அது வதங்குற கேப்பில் நம்ம வறுக்கிறதுக்கு மீனுக்கு மசாலா போட்டுக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூளும், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனும், அரிசி மாவு இருக்கு இல்லையா வீட்டில், ஸோ அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் கொஞ்சோண்டு, புளி தண்ணி சால்ட்டு போட்டுட்டு ஆல்ரெடி குழம்புக்கு புளி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தண்ணியில் கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம இது கரைச்சிக்கலாம். நல்லா சிம்பிள் தான். இது கரைச்சிட்டு எல்லா மீன்லேயும் அப்ளை பண்ணி இதை ஊற வச்சிடலாம். இப்போ குழம்பு தாளித்து முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். அது இருக்குள்ள நல்லா ஊறிட்டோம். லாஸ்ட்டில் வறுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இப்போ இதில் இதோட தலை வாழெல்லாம் இந்த மீனோட போட்டு நம்ம குழம்புக்கு போட்டுக்கலாம். இப்போது இந்த பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை 1:13 நசிக்கலாம். கருவேப்பிலையும் பூண்டும். ஏன் கருவேப்பிலை நசுக்கிறோன்னா அது ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கும். என்ன தான் நீங்கள் அப்படியே போடுறத விட இனிமேல் போட்டு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அந்த நசுக்கி வச்சுருக்க பூண்டையும் அந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டுனதுக்கப்புறம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா ஒரு 5-6 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நான். இதுவும் போட்டுட்டு இப்போது நம்ம கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டாக்கா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் இப்போ போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஆல்ரெடி புளியை வந்து நல்லா கரைச்சி தண்ணி நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எவ்வளோ தண்ணி கரைச்சி செப்பரேட்டாக எடுத்து வச்சாலும் அதில் கொஞ்சம் அழுக்கலாக இருக்கும் இல்லையா, அது இப்போ நம்ம வடிகட்டி போட்டு வடிகட்டிக்கலாம். மிளகாத்தூள் வந்து வீட்டு மிளகாத்தூள் தான். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 4 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவை மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. பாருங்கள் அவ்வளோ வடிகட்டி லாஸ்ட்டில் இவ்வளோ அழுக்கு இருக்கு இல்லையா, அதனால் இந்த மாதிரி வடிகட்டிக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது குழம்பு கூட்டி போட்டாச்சு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊர் மீன் குழம்பு இல்லையா. ஸோ இப்போ குழம்பு நல்லா கூடி பக்குவமாகிடுச்சு. திக்னஸ் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கு இல்லையா குழம்புக்கு போட வேண்டிய மீன், அதை மெதுவாக இது உள்ளே இறக்கிட்டு விட்டுடலாம். இப்போ மீன் போட்ட உடனே ஒரு கலரி விட்டுக்கிறேன் நான், ஏன்னா அப்புறம் கலக்கினாக்கா மீன் கரைஞ்சி போயிடும். அதனால் இப்போ கலக்கிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டாக்கா நம்ம மீன் குழம்பு ரெடி. இது சாப்பிட 2 மணி நேரம் கூட செஞ்சால் தான் நம்மளுக்கு காரம் புளி எல்லாம் நல்லா உரைச்சி நல்லா ரெடியாக இருக்கும். பாருங்கள் 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஃப்ரைக்கு மசாலா ஊற வச்சோம் இல்லையா, அது ரெடி பண்ணிட்டாக்கா நம்மளுடைய சண்டே சமையல் ஃபுல் கம்ப்ளீட்டட் ஆகிடும். ஸோ 4 மீனாக போட்டு பொறுமையாக வறுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் டைம் ஆகிடுச்சனால பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வறுத்துட்டு இந்த மாதிரி வறுத்து கொடுத்தா பசங்க ரொம்ப பிடிக்கும். என் மெகுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்காக மட்டும் கொஞ்சமாக மீன் வறுக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். மெகுக்கு உடம்பு சரின்றதுனால அதிகமாக காரம் போட்டு மசாலா தடவி வச்சுருக்கேன் மீனுக்கு. நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி மசாலா சிம்பிளாக போட்டு வறுத்து பாருங்கள். உங்கள் டேஸ்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட்டு சொல்லிவிட்டு. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் திருப்பி போட்டு பாருங்கள் இப்படி வதங்கியிருக்கு. திருப்பி போட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுனாக்கா இன்னும் கிறிஸ்பியாக ஆகிடும். இது கடாயிலையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் தவாலையே வறுத்துக்கிறேன். தவாலை வறுத்தா அது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் தவாலையே வறுத்துக்கிறேன். ஸோ மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. பசங்களும் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்றதுனால நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு தான் பண்ணியிருக்கோம். உடம்பு சரியில்லாத மீன் குழம்பு வாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வர நம்ம லைக்ஸ் கம்மியாகிட்டே போகுது. ஓகே, எல்லோரும் சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் லவ் யூ ஆல். பாய்.